ரொம்ப வெளிச்சமான இடத்துல நீங்க ஒரு விட்டில் பூச்சியோ அல்லது ஒரு ஈசல் பூச்சியோ கண்டுபிடிங்கன்னா, ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா, அதுவே இருட்டான இடத்துல கண்டுபிடிங்கன்னா, அது மிகப்பெரிய சவாலா இருக்கும். அது மாரி தான் நம்மளுடைய கண்களுக்கு தெரியாத ஒரு சின்ன சிவப்பு நட்சத்திரம் அத சுத்தி ஒரு கிரகத்த வச்சிருக்கு. இத நம்ம இரவு வானத்துல ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியாத ஒரு நட்சத்திரமாவும், தென் எந்த ஒரு கான்ஸ்டலேஷனுமே ஹைலைட் ஆகாத ஒரு இடத்திலயும் இருக்கு. ஆனா, அந்த நட்சத்திரம் நம்ம சூரிய குடும்பத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. நம்ம இப்ப பார்க்க போற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் ஈவென்ட், இது ஒரு மிகப்பெரிய நெபுலாவோ, ஒரு எக்ஸ்ப்ளோஷனோ, ஒரு கருந்துளையோ இல்ல. இது நம்மளுடைய ஃபியூச்சர்ல விஞ்ஞானிகள் அவங்களுடைய பல தகவல்கள மறுபடியும் திருத்தி எழுதுறதுக்கான ஒரு முக்கியமான இடமா இருக்கு. அந்த கிரகம் பெர்னட் ஸ்டார் பி. இப்ப நம்ம இத பத்தி பல முக்கியமான விஷயங்கள டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இப்ப நம்ம அத எக்ஸ்போஸ் பண்ணுவோம். எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். நம்மளுடைய சூரிய குடும்பத்துக்கு அத வெளியிருந்து பார்த்தா முதல்ல நமக்கு தெரியக்கூடிய பல ஸ்டெல்லர் நெய்பர்ஹுட்ன்னு சொல்லக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய சூரிய குடும்பம் அல்லது நட்சத்திர குடும்பத்துல முக்கியமான ஒண்ணு பெர்னட் ஸ்டார். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த நட்சத்திரம் ஒரு ரெட் ட்வார்ஃப் ஸ்டார். அதாவது மாஸும் டெம்பரேச்சரும் சூரியனோட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இதோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் சுமார் 3100 கெல்வின். ஆனா நம்மளுடைய சூரியனுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 5778 கெல்வின். அதனால தான் இந்த நட்சத்திரம் ரொம்ப வெளிச்சமா, மின்னாம, ரொம்ப அமைதியா நமக்கு தெரியுது. ஆனா அதோடைய கிராவிட்டி, டைம்ல குடுக்குற பல க்ளூஸ் நமக்கு எக்கச்சக்கமான ஒரு கியூரியாசிட்டிய கிரியேட் பண்ணுது. பெர்னட் ஸ்டாருக்கு சுத்தி இருக்கக்கூடிய ஒரு மர்மமான ஒரு பிளானட் தான் பெர்னட் ஸ்டார் பி. இந்த பிளானட்ட நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கன்ஃபார்ம் பண்ணது 2018ல. நம்ம வெவ்வேறு அப்சர்வேஷன்ல இருந்து கலெக்ட் பண்ண டேட்டாவ வச்சு இத நம்ம கன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்றோம். இது டிரான்சிட் அப்படின்ற ஒரு மெத்தட்ல எடுத்திருந்தா நமக்கு பல தகவல் கிடைச்சிருக்கும். பட் நம்ம அந்த மெத்தட்ல இத நம்ம எடுக்கவே இல்ல. அதாவது நட்சத்திரத்துக்கு முன்னாடி ஒரு பிளானட் வந்து நகர்ந்துச்சுன்னா, அதோடைய வெளிச்சம் அந்த நட்சத்திரத்துடைய வெளிச்சம் குறையும். பட் அதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறனால அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணல. ஸோ இத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட மெத்தட் வந்து ரேடியல் வெலாசிட்டி மெத்தட். அது எதுக்கு நம்ம கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இத இன்னும் ஸ்பெஷலா வச்சிருக்கோம் அப்டின்னா, இந்த மெத்தட் வந்து ஒரு பிளானட் அதோடைய ஸ்டார சுத்தும்போது, அந்த நட்சத்திரத்துடைய லைட்ட கொஞ்சம் வேற மாரி காட்டும். அத நம்ம ஓபிள்னு சொல்லலாம். இந்த ஓபில லைட் ஸ்பெக்ட்ரம் ஷிஃப்ட் அதாவது டாப்ளர் ஷிஃப்ட்ன்னு நம்ம சொல்லுவோம். அந்த மெத்தட் மூலமா இத நம்ம டிடெக்ட் பண்ணுவோம். பெர்னட் ஸ்டார் பி அதோடைய நட்சத்திரத்த கம்ப்ளீட்டா சுத்தி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 233 பூமி நாட்கள் எடுத்துக்குது. இது கிட்டத்தட்ட நம்மளுடைய பூமியுடைய ஒரு வருட கணக்குக்கு பக்கமா வர்றத உங்களால ஃபீல் பண்ண முடியும். சில மாதங்கள் மட்டும் தான் வேறுபாடாகும். இதோட ஆர்பிட்டல் டிஸ்டன்ஸ் சுமார் அதோடைய நட்சத்திரத்திலிருந்து 0.4 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ். அதாவது ரொம்ப ரொம்ப பக்கமா அப்ரோச் பண்ணுது அப்படிங்கிறது இதன் மூலியமா நமக்கு தெரிய வருது. இதுவே நம்ம சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தொலைவு வந்து 1 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ அதனால இது நம்ம சூரிய குடும்பத்தில சூரியனுக்கு பக்கத்தில இருக்கக்கூடிய புதன் கிரகம் சுத்தக்கூடிய அதே இடத்துல, அதே ரேஞ்சில இது சுத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு புரிய வருது. ஆனா பெர்னட் ஸ்டார் நம்ம சூரியன் மாதிரி ரொம்ப பிரைட்டாவோ, ரொம்ப ஹாட்டாவோ இல்ல. அதனால இந்த பிளானட் ரிசீவ் ஆகுற பல எனர்ஜிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதோடைய நட்சத்திரத்தில இருந்து. இதனால தான் பெர்னட் ஸ்டார் பி நம்ம கோல்ட் சூப்பர் எர்த் அப்படின்ற ஒரு பட்டியல்ல கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கு. இப்ப சைஸ பத்தி பார்க்கலாம். பெர்னட் ஸ்டார் பி உடைய மாஸ் நம்ம பூமியை விட சுமார் 3.2 மடங்கு அதிகம். ரேடியஸ் எக்ஸாக்ட்டா நமக்கு தெரியவே இல்ல. ஏன்னா நம்ம டிரான்சிட் அப்படின்ற மெத்தட் மூலியமா எடுத்திருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நம்மளுடைய மாடல் சொல்றது இது ஒரு ராக் பிளானட் அதாவது கல் கிரகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அல்லது இதுல திக்கான ஐஸ் லேயர்ஸ் இருக்கலாம். இது ஒரு ஐஸ் வேர்ல்டா கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பும் இருக்கு. சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் சுமார் -170 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 150 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற அந்த ரேஞ்சுக்குள்ள மாறுபடலாம். அதாவது இந்த கிரகம் நம்ம அண்டார்டிகாவுடைய கோல்ட் எக்ஸ்ட்ரீமை விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கலாம். இதோடைய வளிமண்டலம் இன்னும் நமக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா தான் இருக்கு. ரெட் ட்வார்ஃப் ஸ்டார் பொதுவா அதோடைய ஆ, பல ஸ்டேஜஸ்ல பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கான பல ஸ்டெல்லர் வைன்ஸ வெளியேத்தும். இத நம்ம சூரியன்ல நடக்கக்கூடிய அதே மாதிரியான நட்சத்திர கொந்தளிப்புன்னு சொல்லலாம். இதுல ரொம்ப ரொம்ப அதிகமா வெளியாகும். அப்படி இருக்கும்போது பெர்னட் ஸ்டார் அந்த
நட்சத்திரத்தை சுத்தி இருக்கக்கூடிய அதோடைய கிரகத்தை பல வழிகள்ல தாக்கியிருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நமக்கு இருக்கு. இந்த நட்சத்திரம் நம்மளுடைய சூரியனோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பழமையான நட்சத்திரம். இதோடைய ஏஜ் வந்து 7லிருந்து 10 பில்லியன் வருடங்கள் ஆயிருக்கலாம். இதுவே சூரியனுடைய வயது வெறும் 4.6 பில்லியன் வருஷம் மட்டும்தான். அதனால பெர்னட் ஸ்டார் பிக்கு அதோடைய வளிமண்டலம் இருக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பா இருக்கலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆனா ரேடியேஷன் எக்ஸ்ப்ளோஷன் காரணமா இதோடைய திக்கான அட்மாஸ்பியர் இல்லாமலும் கூட இருக்கலாம். டிஸ்டன்ஸ் பத்தி பேசும்போது இதோடைய ஒட்டுமொத்த நட்சத்திர குடும்பம் நம்மளுடைய பூமியிலிருந்து சுமார் 5.96 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கு. இதுதான் ப்ராக்சிமா சென்டாரிக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய நம்மளுடைய சூரிய குடும்பத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நட்சத்திர குடும்பம். நம்ம வாய்ஜர் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டான ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு நமக்கு தெரியுது. வாய்ஜர் 1 ஒரு செகண்டுக்கு 17 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்துக்கு நம்ம பூமியிலிருந்து விண்வெளி நோக்கி போகுது. இந்த ஸ்பீட்ல அந்த நட்சத்திர குடும்பத்துக்கு நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா சுமார் 1,00,000 வருடங்கள் ஆகும். ஈவன் இந்த ஃபியூச்சர் கான்செப்ட் மாதிரி கொஞ்சம் வேற மாதிரி இந்த ஸ்டார் ஷாட் மாதிரியான வேற லைட்டோட ஸ்பீடுக்கு 20% நம்ம டிராவல் பண்ணாலும் அதை ரீச் பண்றதுக்கு 30 வருடங்கள் ஆகும். ஆனா ஹியூமனுடைய பேலோட் கண்டிப்பா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பெர்னட் ஸ்டார் பி ஒரு ரெட் ட்வார்ஃப் பிளானட்டரி சிஸ்டம் அப்படின்றது நமக்கு எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் நேச்சுரல் லெபார்டரி. கேலக்சியில் 70% நட்சத்திரங்கள் ரெட் ட்வார்ஃப் ஸ்டார் தான். அதனால இந்த மாதிரியான பிளானட்ஸ் மில்கி வேல ரொம்ப ரொம்ப காமன். ஹேபிட்டபிள் ஜோன் இல்லாத பிளானட் கூட சயின்டிஸ்ட்க்கு கொஞ்சம் நம்ம வேல்யூ இல்லாத ஒரு பொருள் மாதிரி நமக்கு தெரியலாம். ஐஸ் லேயர்ஸ், சப்சர்ஃபேஸ் ஓஷன், இந்த மாதிரியான பல முக்கியமான பாசிபிலிட்டிஸ் எப்படின்றத நம்ம அதோடைய கோருடைய காம்போசிஷன் எப்படி இருக்குன்ற மாதிரியான பல தகவல்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த எல்லாமே ஃபியூச்சரில் ஒரு எக்ஸோ பிளானட் அதோடைய மையம் தென் அதோடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்றத பார்க்கறதுக்கான முதுகெலும்புன்னு நம்ம சொல்லலாம். ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப், எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் டெலஸ்கோப்னு சொல்லக்கூடிய ELT, வருங்காலத்தில் வரக்கூடிய இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்ஸ், இது எல்லாமே பெர்னட் ஸ்டார் சிஸ்டமை டிடெக்ட் பண்ண அது ஸ்டடி பண்ணுறதுக்கு நம்ம ஷெடியூல் பண்ணியிருக்கோம். டைரக்ட் இமேஜிங் கண்டிப்பாக பாசிபிள் இல்லை, ஆனால் துல்லியமான ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இதுக்கு பாசிபிள் இருக்குது. பெர்னட் ஸ்டார் பி ஒரு ரிமைண்டர் மாதிரி. வாழ்க்கைனா எழுத்தில், அதாவது பூமியில் இருக்கக்கூடிய ஓஷன் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் யூனிவர்ஸில் ரொம்ப கூலிங்காக, ரொம்ப டார்க்காக, சைலண்ட் வேர்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது பேசாது, அது டேட்டா மூலியமாக நமக்கு காஸ்மாஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கும். ஸோ நம்ம வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அங்கே யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறப்போ பெர்னட் ஸ்டார் பி ஒரு சைலண்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும். வாழ்க்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது, ஆனால் சயின்ஸுக்கு இந்த கிரகம் ஒரு ஓப்பன் புக் மாதிரி. இந்த மாதிரியான பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனால் புரியாத பல சொந்தக்கார நட்சத்திர கூட்டங்கள் பற்றி படிக்கிறதுக்கு விஞ்ஞானிகளுக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமும் ஒரு மிகப்பெரிய கியூரியாசிட்டியும் இருக்கும். இந்த ஜேர்னி வந்து இதோட நிற்க போகிறதில்ல, இந்த பயணம் கண்டிப்பாக தொடரும். நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த காஸ்மாஸை புரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரியான ரொம்ப டீப் சயின்டிஃபிக் தமிழ் ஜேர்னிக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இன்னும் நம்ம பல விஷயங்களை, பல விண்வெளி பொருட்களை நோக்கி ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி அதை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வானம் எப்போவுமே பேசும், நம்ம அதை கேட்குறதுக்கு கற்றுக்கிறணும். ஏன்னா அந்த திறன் மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.